ஹைதராபாத் நகரை உருவாக்கியவர். இன்று இந்தியாவில் மட்டுமல்ல, உலகமே வியந்து பாராட்டும் ஹைதராபாத் நகரை உருவாக்கிய இப்ராஹிம் குத்புஷாவின் 444வது நினைவு நாள் 5/6/2024. இப்ராஹிம் குத்புஷா கோல்கொண்டாவின் சுல்தான் முதலாவது குலி குத்புஷாவின் மகன். 28/7/1550 ஆட்சியில் அமர்ந்தார். இவரின் பெயரில் நாணயங்களை வெளியிட்டார். 1565 பீஜா நகரை வென்றார். 1571 ராஜமகேந்திரியை வென்றார். இவரின் மனைவி ஹைதர் மகரின் பெயரால் ஹைதராபாத் நகரை உருவாக்கினார். இவரின் தாய்மொழி தெலுங்கு. இவரின் அரசவை கவிஞர்களால் நிறைந்து இருந்தது. அரசவை கவி தெலுங்கு இலக்கியங்களில் மல்கி புரம் என்று அழைக்கப்பட்ட கங்காதர கவி. 1560 இவர் எழுதிய தெலுங்கு கவிதை நூலில் குத்புஷாவின் அரசவையில் வேதம், சாஸ்திரம், புராணம், வியாகரணம் ஆகியவற்றில் சேர்ந்த அறிஞர்களும் 8 மொழிகளில் கவியற்றும் பன்மொழி கவிஞர்களும் அணி செய்தனர் என்று குறிப்பிட்டார். கந்தமுரிசத் கைலி என்ற தெலுங்கு கவிஞருக்கு இவர் சிந்தலன் பாலம் என்ற கிராமத்தை மானியமாக வழங்கினார். அந்த கவிஞரின் வழித்தோன்றல்கள் இன்றும் அந்த மானியத்தை அனுபவிக்கின்றனர். எல்லா சமயத்தினருக்கும் அவரவர் தகுதிக்கு ஏற்ப பதவிகளை வழங்கினார். இவரின் படைத்தளபதி முரஹரி ராவ் என்ற மகாராஷ்டிர பிராமணர். இவர் காலத்தில் கோல்கொண்டாவில் மக்காவிலிருந்து தொழுகை விருப்புகளும், சீராவிலிருந்து கத்திகளும், காஷ்மீரிலிருந்து குங்குமப்பூவும், மலையாளத்திலிருந்து சந்தன கட்டைகளும், இந்தோனேசியாவிலிருந்து பாக்கும், ஈரானிலிருந்து பன்னீரும் வந்து விற்பனையாயின. 1583 முதல் 1591 வரை இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்த லண்டனைச் சேர்ந்த ரால்ப் பிச் கோல்கொண்டாவில் செங்கல்லாலும் மரத்தாலும் கட்டப்பட்ட அழகிய வீடுகள் அதிக அளவில் இருந்தன. பழத்தோட்டங்கள் பரவலாக இருந்தன. நல்ல தண்ணீர் தாராளமாக கிடைத்தது என்று எழுதியுள்ளார். இப்ராஹிம் குத்புஷா 5/6/1581 கோல்கொண்டாவில் இறந்தார். அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார்.